ஆனர் ஒன், நீ ஒன்றை கனப்படுத்தி மற்றொன்றை கனவீனப்படுத்துவாய். ரெண்டையும் நீ கனப்படுத்த முடியாது. யார் உனக்கு எஜமான்? யாரோட போட்டி தெரியுமா? யாரோட போட்டின்னு? பணத்தோட. உலகத்தின் பணமா நானான்னு கேட்கிறான். இப்ப பணம் எல்லாம் வாழவே முடியாதுதான். ஆனா அந்த பணத்தை நீங்க இப்ப ஆண்டவர் வைக்கிற இடத்துல வச்சுட்டு ஆண்டவரை இப்ப நீங்க பணம் வச்சிருக்கிற இடத்துல வைக்கணும். புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவரை இங்கேயும் பணத்தை இங்கேயும் வச்சீங்கன்னா அந்த பணம் உங்க பின்னாடி வரும். பணத்தை இங்கேயும் ஆண்டவர் இங்கேயும் வச்சிருந்தீங்கன்னா காலமெல்லாம் நீங்க தூக்கம் இல்லாம மருத்துவமனையா போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா அந்த பணத்தை வைக்க வேண்டிய இங்க வச்சுட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என் ஆண்டவர் தான் நான் என் தலைக்கு மேல வச்சிருப்பேன் நீங்க வைப்பீங்கன்னா ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் சொல்லுகிறேன் ஜீவனுள்ள நாளெல்லாம், as long as you live, goodness and mercy shall follow you. அவைகள் உங்களை பின்தொடரும். ஆமென் சொல்லுங்களேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர் கொடுக்கிறார் தெரியுமா? பலன் அவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்துலயும் அவருக்கு என்ன மோட்டிவ் என்னன்னு கேட்டா, அவருடைய எய்ம் என்னன்னு கேட்டா, நீ என்ன நினை, என்ன செய்ய, நீ என்ன நினை, நீ என் மேல நோக்கமா இரு, நீ என் மேல பிரியமா இரு, நீ என்னைய தேட, நீ என் மேல நினைவாரு. அதுலயும் அன்பா சொல்லி பார்க்காரு, சில இடத்துல முறுக்கி சொல்லி பார்க்காரு. ஒரு இடத்துல சொல்றாரு, வாசிங்க லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துல 34, 35 நான் வாசித்து காமிக்கிறேன். லெவிட்டிகஸ் சாப்டர் 26ல 34, 35ல சொல்றாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவித்தது. அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். 35ல நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வு அடைந்திருக்கும். உங்களுக்கு புரியல? நான் புரியுற மாதிரி சொல்றேன். கவனிங்கள்.